வெல்கம் டு ஐசா கிரியேஷன்ஸ். இன்றைக்கி முட்டை பொடிமாஸ் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். குடமிளகா, ஒரு பஜ்ஜி மிளகா வச்சுருக்கேன். ரெண்டு மிளகாவுக்கு ரெண்டு பச்சை மிளகா வச்சுருக்கேன். 5 முட்டை வச்சுருக்கேன். இவ்வளோ தான் இதுக்கு தேவையான பொருள். எப்பயும் போல் மஞ்சள் பொடி, மிளகு பொடி முக்கியம். இது எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். குடமிளகாவை நம்ம நறுக்கினோம், ஒரே ஷேப்பாக வரவே வராது. அதனால் நான் எப்பயுமே உருளைக்கிழங்கு சேர்த்துறதால செத்திடுவேன். இருங்க, செத்துறதை காமிக்கிறேன். பாருங்கள், இந்த குடமிளகா ரெண்டாக நறுக்கிட்டோம். ரெண்டாக நறுக்கிட்டு நடுவில் இருக்க இந்த இதை எடுத்துட்டேன். இப்போ பாருங்கள், நம்ம கேரட் செத்துறதுல உருளைக்கிழங்கு செத்துறது மூலமாக செத்தும்போது ஒரே ஷேப்பாக நமக்கு கரெக்டான கிடைக்கும். வதக்கும் போது எல்லாமே ஒன்றா வதங்கிடும். அதனால் எப்பயுமே நம்ம கேரட் செத்துறதுல உருளைக்கிழங்கு செத்துறது இந்த இடத்துல வச்சு செத்துங்க. செத்தும்போது கரெக்டாக சமமாக வரும். அதுமாரி செத்தி வச்சுருக்கேன். எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றுங்க. முட்டைக்கு ரொம்ப எண்ணெய் தேவையில்லை. எண்ணெய் ஊற்றிட்டு பாருங்க, இதில் நம்ம குடமிளகாவை சேர்க்குறோம். நேரம் ஆகாது, ஏன்னா நம்ம செத்தி வச்சுருக்கோம். இது ரொம்ப கரெக்டாக ஈவனாக எல்லாம் ஒன்றாப்பில் வெந்துடும். நீங்கள் நறுக்குனிங்கன்னா, அதனால தான் சொன்னேன் நறுக்க வேண்டாம். நறுக்குனிங்கன்னா இதேமாதிரி ஒன்றுட்டாப்பில் நறுக்க முடியாது. அதுமாதிரி ஃப்ரைட் ரைஸ் செய்யும்போது கூட காயெல்லாம் இதேமாதிரி செத்தி போட்டிங்க அப்படின்னா நல்லா ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் இது அப்படியே வேகும்போதே கொஞ்சம் உப்பு போட்டுருங்க. உப்பும் அதுமாரி முட்டைக்கு ரொம்ப உப்பு தாங்காது. அதனால் முட்டைக்கு உப்பும் ரொம்ப கம்மியாகவே போடுங்க. பாருங்கள், 2 நிமிஷம்தான். உங்களுக்கு நிறையா வேணும்னா கொஞ்சம் வெங்காயம் கூட போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டிங்கன்னா ரொம்ப நல்லா தான் இருக்கும். ஆனால் வெங்காயம் போடாமல் எப்படிலாம் சமைக்கலான்றதை இப்போ பார்க்கலாம் நம்ம ஒன்று. இப்போ நம்ம இதுக்கு கொஞ்ச நேரம் மூடி வைக்கலாம். முட்டையை உடச்சி ஊற்றிருக்கேன். எல்லா முட்டையும் நல்லா இருக்குது. இப்போ இதில் ஊற்றுறேன். பாருங்கள், இதில் மறக்காமல் மஞ்சள் பொடி போடுங்க. மஞ்சள் பொடி ஒருவேளை உங்களுக்கு வெங்காயம் டேஸ்ட்டு தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் கோஸ் கூட நீங்கள் நறுக்கி போட்டுக்கலாம். அதே மாதிரி செத்தி போடுங்க, நறுக்கி போடாதீங்க, செத்தி போடுங்க. பாருங்கள், நல்லா பொலப்பொலன்னு வெந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் பொலப்பொலன்னு வேகட்டும். வெந்தோடனே மிளகுத்தூள் போட்டு இறக்கிற வேண்டியதான். பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இங்கே பொடி மாஸ்டர் நல்லா பொடியாக வந்துருச்சு. இப்போ மிளகுத்தூள் போட்டுட்டு அடுப்பில் வைக்கக்கூடாது. மிளகுத்தூள் போட்டோடனே இறக்கிடலாம். இல்லை அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு, இது கெட்டிவானது இல்லையா, அதனால் தாங்கும். அடுப்பை இறக்கிட்டேன். மிளகுத்தூள் போட்டு எப்பயுமே முட்டை சமைக்கும்போது மிளகும் மஞ்சள் பொடியும் மிளகுத்தூளும் மஞ்சள் பொடியும் போடாமல் சமைக்கவே கூடாது. எளிமையான எல்லாருக்கும் பிடிச்ச முட்டை பொடிமாஸ் ரெடி. வெங்காயம் இல்லாத. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.